மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 2D Entertainment Stone Bench Films தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு தன்னை கொல்ல சதி பண்றாங்க அப்படின்னு மதுரை ஆதீனம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க எல்லாருமே முற்றுமுழுதா பாஜகவால் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதற்கு பல காரணங்கள் பின்னணியில இருக்கு. சமீபத்தில் டிடிவி செஞ்ச ஒரு சம்பவம் இது அப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதா இருக்கதா சொல்லப்படுது. அதனுடைய பிளாஷ்பேக் என்ன, பின் கதை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துருவோம். முக்கியமா வடகிழக்கு மாநிலங்கள், இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுத்துச்சு அப்படின்னா நாம அதை ஆக்குப்பை பண்ணணும், அதுவும் சீனாவோட ஆதரவோட நம்ம அதை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு பங்களாதேஷ் மெல்ல தனது ஆசையை அப்படியே வெளில விட்டு பாக்குது. அதனுடைய பின்னணி, இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதில் தாக்குதல் கொடுக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதெல்லாம் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்க சொன்னது போலயே பிருத்திவி, இந்த பாஜக கூட்டணிக்குள்ள பல கணக்குகள் தென்படுது. அதாவது எப்போ அதிமுக உள்ள இழுத்தாங்களோ அப்போ இருந்தே வந்து இன்னும் பல கட்சிகளை உள்ள இழுக்கணும். குறிப்பா வந்து விஜயை வந்து இழுக்கிறதா நம்ம முன்னாடி பேசினோம் இல்லையா? ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாருமே ஒற்றை எண்ணில் இணைந்தால் மட்டும்தான் திமுகவை அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வீழ்த்த முடியும். ஆனா எல்லா கட்சிகளும் எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு அதிமுக கூட்டத்தில் அழைப்பெல்லாம் விடுத்தாங்க. எல்லாருமே வாங்க சேர்ந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த டைம்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வரவேற்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட 2 பேரை வந்து நீங்க வரவே வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா, அந்த 2 பேர் தான் தொடர்ந்து அதிமுக வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 2 பேரை வந்து பாஜக ஃபுல்லா கை கழுவி விட்டாங்க. ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும். இந்த 2 பேருக்கு அவங்க அரசியல் எதிர்காலமே என்னன்னு தெரியாம அளவுக்கு இப்ப இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட அந்த நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிமாண்டுக்கு ஏற்றபடி தான் பாஜக செயல்படுறாங்க. இப்போ பாஜகவுக்கு அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்னா அதிமுகவோட உள் விவகாரங்களுக்குள்ள பாஜக தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் எடப்பாடி வச்சார். ஆனால் அமித்ஷாவோட நிலைப்பாடு என்ன இருந்தது அப்படின்னா, ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவோட பாஜக கூட்டணிக்கணும்னு சொல்லிட்டு தான் விரும்பினார். ஆனால் அதுக்கான ஒரு இதை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி தடுத்து நிறுத்திட்டார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்களோட கட்சி இதில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எதுக்காக மீண்டும் இவங்களை பகச்சுக்கணும் அப்படின்றதுனால பாஜக வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும் கை கழுவி விட்டாங்க. ஏன்னா முன்னாடி 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக ஆதரவோடு தான் ஓபிஎஸ் வந்து தேர்தலில் போட்டி போட்டார். ராமநாதபுரத்திலிருந்து போட்டி போட்டார். இப்போ வந்து அவருக்கு அந்த இது இப்போ வாய்ப்பு கிடைக்கல, அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பெரிய விவாதம் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒத்துக்கிட்டார் போல, சரி ஓகே நம்ம இனிமேல் தனியாக தான் நிற்கணும் போல் இருக்கு. அதற்கான வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்கார். அதாவது கூட்டணியே முடிவாகல, கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை வெளிப்படையா தெரியல, என்னென்ன தொகுதிகளுக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா தெரியல. அப்படி இருக்கிற சமயத்துல சோளிங்கர் தொகுதிக்கு பார்த்திபன் அப்படின்றத வேட்பாளரா தினகரன் நிறுத்தியிருக்காரு. அவரோட கட்சி சார்பா இவர் தான் போட்டி போட போறான்னு சொல்லிட்டு அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி டிக்ளேர் பண்ற சமயத்துல இன்னும் கூட்டணி தான் முடிவாகலையே, பேச்சுவார்த்தை தொடங்காம இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து வேட்பாளரை டிக்ளேர் பண்ண முடியும்? அப்ப நீங்களும் வந்து கூட்டணிக்குள்ள போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்குதுல. அதுல என்னதான் வந்து இந்த தொகுதி நமக்கு கிடைக்கும், நமக்கு வலுவான தொகுதி நம்பிக்கை இருந்தாலும் கூட்டணி தொகுதி உடன்படிக்கையே செய்யாம இது எப்படி இவரே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பு. அது கூட்டணி பேசி இந்த தொகுதி கேட்பேன்னு சொல்றாரு. ஆனா அது கேட்கறது 2ஆம் பட்சம், ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணவே கூடாதுல்ல. வேட்பாளர் பேரை அறிவிக்கிறீங்கன்னா அதோட பின்னணி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதானே எல்லாரும் தோணும். இது சீமானோட வழியில தான் வராரு. ஏற்கனவே சீமான் இடும்பவனம் கார்த்திகை வேதாரண்யத்துல வேட்பாளரா போட்டிருக்காரு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு இவர் பண்றாரு. இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக ஆட்களை சேர்த்தவர். நீங்க வரணும் அப்பதான் கூட்டணி வலிமை பெறணும் ஒவ்வொரு தலைவரா சொல்லிட்டு இருந்தவர். திமுகவை எதிர்க்கணும் நோக்கம் இருக்கிற எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துருங்க. அது அதிமுகவே கடைசியா வரவேற்றார் பாத்தீங்களா, அங்கதான் ட்விஸ்ட். நேரடி எதிரியா சொல்லிட்டு இருந்தவர் எடப்பாடியவே அந்த கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டாரு. அவர் நிலைமை இப்படி இருக்கு, சரி வெளிப்படையா விட்டுட்டாரு, இப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, இப்படி
பார்த்திபன் அறிவிச்சிட்டாரு அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவோட தலைவர் ஓபிஎஸ் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி தனித்தரம் நின்னு பார்த்தாரு, அப்பயும் தோல்விதான் சந்திச்சாரு. இப்ப அமித்ஷா வந்தப்ப கூட 2 முறை சந்திக்க ட்ரை பண்ணாரு, வாய்ப்பு கிடைக்கல. அப்பயும் டிடிவியும் ட்ரை பண்ணாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சோ இப்படி எல்லா வகையிலும் கதவு மூடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்லாம சரி நம்மளா தோல்வி ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு. ஏற்கனவே ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு தொண்டர் ஒருத்தர் இந்த கட்சியை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. எதுவுமே இங்க நமக்கு செல்ஃப் எடுக்கல அப்படின்னா இந்த கட்சியில இதை நம்ம பயன்படுத்திட்டு இதன் மூலமா அரசியல்ல மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றதா சொல்லப்படுது. அதுதான் வந்து இப்ப அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுது. ஆமா, இதுல காஸ்ட் ஈக்குவேஷன் பத்தி பேசும்போது பாஜகவுக்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் ஓட கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டி கவரணும் அப்படின்னா ஓபிஎஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படும். ஆனா அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் நயினா நாகேந்திரன் கூட. அப்படி இருக்கிற சமயத்துல இவர் தான் நமக்கு ஆல்ரெடி இருக்காரு, எதுக்காக மீண்டும் ஓபிஎஸ் நமக்கு வேணும், நயினா நாகேந்திரன் வச்சு அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற ரீதியில அந்த காஸ்ட் ஈக்குவேஷனை முடிவு பண்ணி தான் பாஜக வந்து ஒருத்தர் போதும் நமக்கு ஓபிஎஸ் வேணான்னு சொல்லிட்டு கைவிட்டதா சொல்றாங்க. இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் தினம் புதுசா ஒரு அரசியல் நடக்கும். நாடாளுமன்றத்துல போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. அதாவது வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்துல இடியா முழங்கிட்டு முதல் மாநிலமா கேரளா அதை அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லமெண்ட்ல பாஜக எம்பியை பார்த்து உங்களுக்கு இந்த இது சட்டத்தோட ஏபிசிடியே தெரியாது, வக்ஃபை பத்தி ஏபிசிடியே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா குரல் எழுப்பி இங்க வந்து முதல் மாநிலமா அதை வந்து ஆதரிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சரோட ரகசியமா மீட் பண்றாங்கம்பாங்க. அப்புறம் வெளிப்படையா நிர்மலா சீதாராமனோட சந்திப்பு நடத்தினாங்க. அதற்கடுத்து ஆளுநர்களுக்கு விருந்து அப்படின்னு இந்தியாவிலே புது மாதிரியான ஒரு மாதிரி எல்லாம் உண்டு பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது சர்ச்சைக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. ஏன்னா கேரள சிஎம் பினராயி விஜயன் பொறுத்த வரைக்கும் பல நெருக்கடிகளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரது மகள் சார்ந்த வழக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்க கடத்தல் வழக்கு, அவரது அதிகாரி ஒருத்தர் சிக்கி இருக்க ஒரு புது வழக்கு. இங்க எப்படி அதிமுக மாட்டி இருக்காங்களோ திமுகவும் அமலாக்கத்துறை மாட்டிட்டு இருக்கு, பல சிக்கல்கள் இருக்கு. அதே மாதிரி அங்க கேரளால பினராயி விஜயன் அந்த சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கு. இப்படி பல சிக்கல்களாலதான் அவர் பாஜகவோட இணங்கி போற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்லாம் இப்படியும் அப்படியுமா பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வர வேலையில தான் பினராயி விஜயன் அந்த விழிஞ்சம் துறைமுகம், அது ஒரு பெரிய ஒரு கனவு திட்டமா இருந்துச்சு கேரளாவுக்கு. அதை பல முயற்சிகளுக்கு அப்புறம் இப்ப அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதே கேரளாவுல ஒரு ஃபைட்டா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் நாங்க தான் கொண்டு வந்தோம் அவங்க கிளைம் பண்றாங்க, கம்யூனிஸ்ட் அது நாங்க தான் கொண்டு வந்தோம் இன்னொரு பக்கம் அவங்க கிளைம் பண்றாங்க, இந்த சைடு பிஜேபி அது எங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் மத்தியில தான் பிரதமர் வந்து அதை திறந்து வச்சிருக்காரு சமீபத்தில். இதுக்கு நடுவில் அதானியும் கிளைம் பண்றாங்க, அதானி தான் அந்த போர்ட்டை கையால போறதா சொல்றாங்க. ஆமா, இத்தனைக்கு நடுவுல பிரதமர் வந்து திறந்து வச்சிருக்காரா, போர்ட்டே அதானி போர்ட்டு தான், பேரு தான் விழிஞ்சம் துறைமுகம், ஆனா அது அதானி தான் முழுக்க செலவு பண்ணி கொண்டுதான் சொல்லப்படுது. அதுல ஒரு முதல் பகுதி இது அரசும் பணம் கொடுத்திருக்கு. முதல் பகுதியா அதனுடைய திறப்பு விழா முன்னிட்டு பிரதமர் வந்திருக்காரு கேரளாவுக்கு. அதுல பிரதமர், அப்புறம் கேரள சிஎம் பினராயி விஜயன், அப்புறம் அதே கட்சியை சேர்ந்த எம்பி, மத்தியில பிஜேபியை கண்ணாபுரான்னு அடிக்கிற நாடாளுமன்றத்துல தெரிக்க விடுற எம்பி ஜான் பிரிட்டாஸ், அப்புறமா காங்கிரசினுடைய சசி தரூர், இவங்க எல்லாருமே அதுல கலந்துருக்காங்க. அதுலதான் பிரதமர் வந்து செல்லமா கோச்சுக்கிட்டாரு அதானிய, நீங்க எப்படி வந்து கேரளாவுக்கு இவ்வளவு பெரிய போர்ட் இவ்வளவு அழகு கட்டி கொடுத்துருக்கீங்க, ஏன் அங்க குஜராத்தை கட்டி தரலன்னு மக்கள் அவங்க மேல கோவப்பட போறாங்க பாருங்களேன். குஜராத்ல பாகிஸ்தான் பார்டர் கட்டி ஒரு பிளான்ட் கொடுத்துட்டாங்க சோலார் பிளான்ட் வைக்கிறதுக்கு. ஆமா அப்படின்னு ரொம்ப செல்லமா கோச்சுக்கிட்டாரு. அதுவும் இல்லாம பிரதமர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த நிகழ்ச்சி பலரை தூங்க விடாது, ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் இருக்காரு, சசி தரூர் இருக்காரு, பலரையும் தூங்க விடாது அப்படின்னு ஒரு பூடகமா ஒரு அரசு நிகழ்ச்சியில அரசியலை கலந்துட்டாரு அப்படிங்கிற விமர்சனமும் பார்க்கப்படுது. சொன்னது போல ஏற்கனவே கவர்னர்ஸ்க்கு வந்து இரவு விருந்து கொடுக்கறதுக்கு பினராயி அழைச்சாரு. அந்த விருந்தை வந்து கவர்னர்ஸ் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா எதற்காக அந்த விருந்து கொடுக்கப்பட்டது, எதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதே பெரிய சர்ச்சையா மாறினுச்சு. அப்புறம் தான் அவங்க மகளோட கேஸ், இவர் மேல இருக்கக்கூடிய பல சட்ட சிக்கல்கள் எல்லாத்திலிருந்து தப்பிச்சு வரணும். ரெண்டாவது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது கேரளால. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பினராயி விஜயன் வந்து வெளிப்படையா பாஜக எதிர்க்கிறாரு, ஆனா மறைமுகமா வந்து பாஜக கூட்டணி வச்சுட்டாரு. அதற்கான சிக்னல்ஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவா பேசிட்டு வரதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஆண்டு தேர்தல் வர சமயத்தில் இந்த மாதிரி பினராயி விஜயனோட அரசியல் கணக்குகள்லாம் தொடர்ந்து பல மாற்றங்களை சந்திக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து நிச்சயமா இது வரைக்கும் அதானிக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சிஎம்ஏ வந்து அதானியை வரவேற்று
அவர் தலைமையில வந்து கேரளாவில் ஒரு துறைமுகம் அமைக்கப்படுது அப்படின்னா அவரோட அரசியல் கணக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக மாறிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. பொதுவாக கார்பரேட்டுகளுக்கு எதிரான அரசியலை தான் இடதுசாரிகள் கையில் எடுப்பாங்க. இதுல இணைந்து செயல்படுறத சித்தாந்தத்துல தடுமாற்றம் ஏற்பட்டுச்சா அல்லது பினராயி விஜயன் தனக்காக சமாதானம் செய்துகிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அது எழுந்திருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிருத்திவி, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. அதாவது இரு தரப்பினரும் பதிலடி கொடுத்துக்கிறாங்க. எல்லோ லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற சமயத்துல போர் நிச்சயமா மூல வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்தியா வந்து பதிலடி கொடுக்க தயாராயிட்டு வராங்க. அதனோட நீட்சியா தான் வந்து கடந்த பல நாட்களா பிரதமர் மோடி வந்து பல கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற சமயத்துல இங்கிருந்து, அதாவது பங்களாதேஷ் என்பது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி ஒரு நாடா வந்து உருவாக்குனதா பங்களாதேஷ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுதந்திரமான நாடை உருவாக்குறதுக்கு இந்தியா தான் முக்கிய காரணம். அது இப்போ அந்த பங்களாதேஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அந்த நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஒருவேளை இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கிடுச்சு அப்படின்னா நம்ம பக்கத்துல இந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, வடகிழக்கு மாநிலங்கள், அதை வந்து சைனா உதவியோட தாக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு. பங்களாதேஷனுடைய மேஜர் ஜெனரல் ஆலம் ஃபஸ்னூர் அப்படிங்கிறவர் தான் முன்னாள் மேஜர் ஜெனரல். இப்போதைக்கு இடைக்கால அதிபர் யூனுஸினுடைய முக்கிய அட்வைசரா இருக்காரு. அவருடைய அதிகாரப்பூர்வ நபராகவும் அறியப்படுறாரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப நீங்க சொன்னது. அதாவது இந்த 7 மாநிலங்கள் இருக்கு தெரியுமா, வடகிழக்கு மாநிலங்கள், இதுதான் பங்களாதேஷனுடைய மிகப்பெரிய குறியா இருக்கு. தொடர்ந்து இதே சொல்லிட்டு வராங்க. குறிப்பா நன்றி கிட்டத்தனமா பங்களாதேஷ் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 7 வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியா பாகிஸ்தான் மேல போர் கொடுத்தா அதை பங்களாதேஷ் ஆக்கிரமிக்கணும், அதுக்கு காரணம் நம்ம வந்து சைனாவோட கை கோர்த்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பட்டவர்த்தனமா சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து இந்தியா வந்து பங்களாதேஷனுடைய உணர்வை மதிச்சு அங்க போய் போரிட்டு வாங்கி கொடுத்த ஒரு இடத்த இந்தியாவுக்கு எதிராகவே இப்படி பேசுறாங்களே பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இது பார்க்கப்பட்டு வருது. ஏற்கனவே முகமது யூனுஸ் வந்து பல கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. இதை ஒட்டியே பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஷேக் ஹசீனா வீழ்ச்சிக்கு அப்புறம் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட பல தரப்புல நெருக்கமாயிட்டாங்க. அதோட நீட்சியா தான் வந்து முகமது யூனுஸ் அங்க தொடர்ந்து ஹிந்துக்கள் தாக்கப்படுறதா சொல்றாங்க இல்லையா பங்களாதேஷ்ல, அந்த ஒரு பிரச்சனையை வந்து இந்தியா சீக்கிரம் நீங்க வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அரசா கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் வந்து இந்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல டைம்ல பேசிட்டு வர்றாரு. இப்ப அதோட நீட்சியா தான் இவரும் இந்த மிகப்பெரிய கருத்தை பேசியிருக்காரு. இப்ப இந்த கருத்துக்கு நிச்சயமா யூனுஸ் ஒரு ஆதரவு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா அரசு வந்து இதுல இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கருத்து சொன்னாலுமே ஏற்கனவே முகமது யூனுஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப மறுபடியும் ரீகோட் பண்ணி காட்டுறாங்க எல்லாருமே. என்னன்னா இவரே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, பங்களாதேஷனுடைய பார்டரா தான் இந்த 7 வடகிழக்கு மாநிலங்களும் இருக்கு. சோ அதனால சீனாவுக்கு வந்து இது வர்த்தக ரீதியான ஒரு பயனா இருக்குங்கிற மாதிரி பூடகமா சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. இதன் மூலமா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட மிரட்டுற வேலையை தான் அவர் பாக்குறாரு. காரணம் வந்து இங்க நம்ம முன்னாள் வங்கதேச பிரதமர் வச்சிருக்கிறது தான் அவருக்கு பெரிய சிக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்து சொல்லப்பட்டு வருது. இது எங்க போய் முடியுமோ தெரியல. சம்பந்தமே இல்லாம நீ ஏன்பா குறுக்க வர்ற அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுடைய ரியாக்ஷன் இதுல இருக்கு. நிச்சயமா முக்கோண மோதல்னு சொல்லலாம். சீனா ஒரு பக்கம் மோதல், பங்களாதேஷ் ஒரு பக்கம் சிக்கல், இந்த பாகிஸ்தான் ஒரு பக்கம் சிக்கல், ஒரு முக்கோண மோதலா தொடர்ந்து பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னது போல சம்பந்தமே இல்லாம எதுக்காக நீங்க மூக்க நுழைக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அப்புறம் இந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னை காட்டாங்குளத்தூர்ல நடக்குது. இதுல வந்து ஆளுநர் உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சிறப்பு விருந்தினரா. இதுல கலந்துக்கிறதுக்காக மதுரை ஆதீனம் வந்து மதுரையில இருந்து இந்தியா வந்திருக்காரு. அப்போ உளுந்தூர்பேட்டை வர வழியில ஒரு கார் விபத்துக்குள்ள இருக்கு. ஆனா நல்வாய்ப்பா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அதை அடுத்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்க வந்திருக்காரு. அது குறித்து ஒரு காவல் நிலையத்திலையும் புகார் எதுவும் கொடுக்கல. சோ போலீஸே முன் வந்து வழக்கு விசாரிச்சுட்டு வராங்க. இது தொடர்பா செய்தியாளர்கிட்ட பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. என் காரை மோதினவங்க வந்து குல்லா போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. நான் வந்து இது வந்து முதல்வர் இந்த அரசு வந்து ஒரே மதத்தை சார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் டிரைவரும் கார் டிரைவர் சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்கள் தான் வந்து தாக்குனதா சொல்றாரு. இதெல்லாம் எந்த வகையில உண்மை அல்லது இது அவர் சொல்றது கூட நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கப்பட்டு வருது. உண்மையிலே அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. ஒரு பெரிய ஒரு புகாரா இருக்கு. இதை எப்படி அரசு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது தெரியல. மதுரை ஆதீனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது என்னன்னா, நான் பாகிஸ்தானை வந்து எதிராக சில கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன், அதை நீட்சியா தான்
இந்த மாதிரி ஒரு என்ன கொலை செய்யறதுக்கு சதியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே பல இதுல வந்து வலதுசாரிகளுக்கு ஆதரவா அறியப்படுறவரா தான் இவரு தெரிகிறார். இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனம் தான் வந்து அப்படியே தீவிர இடதுசாரிகளுக்கு ஆதரவா அறியப்பட்டவர். ஸோ இந்த சர்ச்சைகளும் போடுறப்ப இப்படி இந்த சொல்ற கருத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு விமர்சனமும் எழுந்துச்சு. ஆமா, பிருத்திவி இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதாவது ட்ரம்ப் அமெரிக்காவோட 2வது அதிபராக வந்து 100 நாள் முடிஞ்சு சமீபத்தில். அவர் இந்த 100 நாளில் வந்து பல சர்ச்சைகள் உண்டாக்கி இருக்காரு, பல முடிவுகளை வந்து பெரிய சர்ச்சையாக மாற்றிருக்காரு. இந்த டாரிஃப்ல ஆரம்பிச்சு இமிகிரேஷன் வரைக்கும் எல்லா முடிவுகளையும் வந்து அவர் தாம்போட போக்கில் போவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி யாரையும் கலந்து ஆலோசிக்காம அவர் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அது எவ்வளோ கேள்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் முடிவு பண்ணி நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறார். அதே மாதிரி மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, சமீபத்தில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் காலமானார் இல்லையா, அதை தொடர்ந்து அவரோட மறைவை தொடர்ந்து புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த போப் யூஸ்ஃபுல்லாக யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா, உலகத்தில் பல நாடுகளில் கார்டினல்ஸ் இருப்பாங்க. அந்த கார்டினல்ஸ் தான் வாக்களித்து அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் இப்போ இதுலேயும் ட்ரம்ப் ஒரு பெரிய சர்ச்சையை மாட்டியிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த ஏஐ மூலிமா அவர் வந்து போப்பா உட்காந்துருக்கிற மாதிரி, அரியணையில் அவர் போப்பா உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு. இப்போ அது மாதிரி ஆசை வந்துருச்சு போல அவருக்கு. அமெரிக்கா அது கூட இருந்தது போர் அடிச்சிருச்சு, ஒருவேளை போர் அடிச்சிருச்சோ என்னவோ தெரியல, நான் அடுத்த போப்பாண்டவர் ஆக போகிறேன். ஆமாம், முன்னாடியே ஒரு கருத்து பதிவு பண்ணார். என்ன அப்படின்னா, நான் தான் அடுத்த போப்பாண்டவரை வரப்போறேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து நகைச்சுவை எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறதா அவருக்கும் தெரியல, கேட்குற நம்மளுக்கும் தெரியல. பதவிக்கு உண்டான ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இதே மாதிரி நாளைக்கு நிறைய செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.